வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்ட்னர்ஷிப்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் ஒரு ஏங்கிற பர்சன் ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கும் போது அனதர் பர்சன் ஒரு பிங்கிற பர்சன் ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு அப்புறம் ஒரு 5 months ஆர் 6 monthsக்கு அப்புறம் அவங்க ஒரு சர்டன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த எண்டில் அவங்க கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எப்படி ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி இது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? அருண் ஸ்டார்டட் எ பிசினஸ் பை இன்வெஸ்டிங் 56,000. ஓகேங்களா? ஸோ அருண் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 56,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே. ஆஃப்டர் 5 months பாரதி ஜாயின்டு. ஓகேங்களா? ஸோ பாரதி ஜாயின் பண்றாங்க எப்போ? 5 monthsக்கு அப்புறம். ஓகேங்களா? ஆஃப்டர் 5 months பாரதி ஜாயின் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் கேபிட்டல்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் கேபிட்டல் ஆஃப் 48,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் ஏ இயர். ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல பாரதி ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அட் த எண்ட் ஆஃப் த இயர்னா அந்த இயருக்கு 12 months இருக்குமா? இப்போ ஏ தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது இவங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 monthsக்குமே அந்த பிசினஸ்ல இருக்கும். ஓகேங்களா? பட் பியோட அமௌண்ட் 48,000 எவ்வளோ மந்த்துக்கு இருக்கும்? ஆஃப்டர் 5 months கழிச்சு தான் வராங்க. ஓகேங்களா? அப்போ 12 monthsல அவங்க 5 months கழிச்சு தான் வராங்கன்னா அவங்களோட அமௌண்ட் பிசினஸ்ல 7 monthsக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தான் நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இந்த டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் மட்டும் நீங்க கவனமா போடணும். ஆஃப்டர் 5 months போது அந்த பிசினஸ்ல 7 monthsக்கு தான் அந்த அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ப்ராஃபிட் ரேஷியோ அருணோடது எவ்வளோ? 56,000. இவங்க 12 monthsக்குமே அந்த அமௌண்ட் பிசினஸ்ல இருக்கு. பியோடது எவ்வளவு வருது? 48,000 பட் 7 monthsக்கு தான் அந்த பிசினஸ்ல அவங்களோட அமௌண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 12ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 zeros கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 12ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12 into 4 times 48 ஆகும். நெக்ஸ்ட் இங்க 7ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 8 times 56 ஆ? இப்போ 8:4 ஃபர்தரா டிவைட் பண்ணீங்கன்னா 4ஆல 2:1 கிடைக்கும். இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே. நெக்ஸ்ட் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாரதி ரிசீவ். ஸோ பாரதியோட எவ்வளவு அமௌண்ட் பாரதிக்கு கொடுக்குறாங்க? ஷேரா 3,250 அவங்களுக்கு ஷேர் ஆகுதுன்னா வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் டு அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாரதியோட ஷேரு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3,250. இது எத்தனை பார்ட்டு? ஏக்கு 2 பார்ட்னா, அதாவது அருணுக்கு 2 பார்ட்னா பாரதிக்கு 1 பார்ட். பாரதியோட ஷேரு 1 பார்ட் தான் 3,250. நமக்கு கொஸ்டின்ல டோட்டல் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 3 பார்ட். ஏன்னா அருணுக்கு 2 பார்ட், பாரதிக்கு 1 பார்ட், டோட்டலா 3 பார்ட். ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா 9,750. ஓகேங்களா? ஸோ இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல ஆஃப்டர் 5 months அப்படின்னா இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அந்த பிசினஸ்ல எவ்வளோ பீரியடுக்கு இருக்கு அப்படிங்கிறத எடுக்கணும். இது மட்டும்தான் இந்த கொஸ்டின்ல டிஃபர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th one. A and B started a business in partnership, investing 20,000 and 15,000 respectively. ஓகேங்களா? இனிஷியலா ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ 20,000, ஓகேங்களா? பி என்ன பண்றாங்க? 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 6 months, ஓகேங்களா, ஒரு 6 monthsக்கு அப்புறமா சி ஜாயின் பண்றாங்க.
ஜாயின்ட் வித் எவ்வளோ அமௌண்ட் 20,000 ஜாயின் பண்றாங்க. ஓகேவா? What will be B share in a profit of 25,000 earned at the end of 2 years? ஸோ இதில் at the end of 2 year பார்க்கும்போது ஏவோட அமௌண்ட் எவ்வளோ பீரியட்க்கு இருக்கும்? 2 இயர்க்கும். பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் 2 இயர்ஸ்க்கு இருக்கும். பட் சியோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? 1.5 மந்த்துக்கு தான் 1.5 இயருக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க இது என்ன பண்ணலாம்னா 2 இயர்ஸ்க்கு வந்து 24 மந்த்னும் கொஸ்டின்ல இந்த 1.5 இயர் வந்து 18 மந்த்தும் வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஏ வந்து 20,000 எவ்வளோ மந்த்துக்கு? 2 இயர்ஸ்க்கு. ஸோ 24 மந்த்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. பி வந்து 15,000 அவங்க 2 இயர்ஸ்க்கு. ஸோ 24 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. சி வந்து ஆஃப்டர் 6 மந்த் தான் வராங்க. அப்போ வந்து சி வந்து 20,000 என்ன பண்றாங்க? 18 மந்த்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ 3 zeros கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் வருமா? 24 4 டைம்ஸ் 18 வந்து 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் வருமா? உங்களுக்கு ஃபைனலா என்ன இருக்கீங்க? 20 into 4 இருக்கு, 15 into 4 இங்க 20 into 3 இருக்கா? 5ஆல கேன்சல் பண்ணிடுங்க. ஆக்சுவலா நீங்க 20ஆல கேன்சல் பண்ணிடலாம். இங்க 20ஆல கேன்சல் பண்ணிடுங்க. இங்க 20ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 into 5 20, இங்கேயும் 20ஆல கேன்சல் பண்ணிடுங்க. 4:3:3ங்கிற ரேஷியோல அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க ஏபிசி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ எண்டில் வாட் வில் பி பி ஷேர், பியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன் டோட்டல் ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் வந்து 25,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் ப்ராஃபிட் 25,000. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஏக்கு கொடுக்குற 4 பார்ட் 3 பார்ட் + 3 பார்ட் 10 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுல இருந்து 1 பார்ட் ஈக்குவல் டு 2,500. ஓகேங்களா? நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? பியோட ஷேர் கேட்குறாங்க. பிக்கு எவ்வளோ பார்ட் போகும்? 3 பார்ட் போகும். ஸோ 3 பார்ட் ஈக்குவல் டு 2,500 into 3. எவ்வளோ வரும்? 7,500. ஸோ பியோட ஷேர் வந்து 7,500, சி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 10th one. A started a business with 12,000. ஓகேங்களா? ஸோ 12,000 வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஏ. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 12 month. ஸோ 12 மந்த்துக்கு அப்புறம் பி ஜாயின்ட் வித் ஏ பை இன்வெஸ்டிங் எ சர்டைன் அமௌண்ட். பி வந்து 1 இயர்க்கு அப்புறம் ஒரு அமௌண்ட், சர்டைன் அமௌண்ட்னா ஒரு எக்ஸ் அமௌண்ட் வச்சு அந்த பிசினஸ்ல அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் 3 years. ஓகேங்களா? 3 yearsல இஃப் 4:5 இஸ் த ரேஷியோ ஆஃப் த ப்ராஃபிட். ஓகேங்களா? 3 years என்றுனா ஏவோட அமௌண்ட் வந்து 3 yearsக்கு வந்து அந்த பிசினஸ்ல இருக்கும். பியோட அமௌண்ட் வந்து 1 இயர்க்கு அப்புறம் தான் பி ஜாயின் பண்றாங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க ப்ராஃபிட்டை வந்து 4:5ங்கிற ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ வந்து 12,000 இன்வெஸ்ட் பண்றாங்க ஃபார் 3 இயர்ஸ்க்கு இருக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? பி என்ன பண்றாங்க? சர்டைன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, அது 12 மந்த்துக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ப்ராஃபிட் ரேஷியோ 4:5க்கு ஈக்குவலா இருக்கா? ஈக்குவல் டு 4:5. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ரேஷியோ கிளாஸ்ல பார்த்துருப்போம். A:B நம்ம எப்படி எழுதலாம்? A டிவைடட் பை பின்னு எழுதலாமா? ஸோ அதுதான் இங்க பண்ண போறோம். ஸோ 12,000 into 3 divided by x into 12 equal to 4 divided by 5. ஓகேவா? ஸோ 12ஆல கேன்சல் பண்ணிடுங்க. சரி,
ஆஃப்டர் 12 மந்த் தான் வந்து என்ன பண்றாங்க, பி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ப்ரீவியஸ் இயர் இதுல பார்த்தோம்னா ஆஃப்டர் 12 மந்த், ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் தான் பி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ பியோட அமௌண்ட் எவ்வளவு பீரியட்க்கு இருக்கு, 2 இயர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இங்க வந்து பி வந்து 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. 4 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 3000 வருமா, 3000 வரும். அண்ட் தென் இப்போ 2 கேன்சல் பண்ணுங்க, இங்க 1500. ஓகே, என்ன இருக்கு, 1500 into 3 by x equal to 1/5. ஸோ இப்போ 5 இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 into 5 15, 15 into 15 225 00. இது வந்து இங்க வந்து x வந்துடும். ஓகேங்களா, x. ஸோ அப்போ x அப்படிங்கிறதா என்னது, பியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, 22,500. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இந்த 11th ஒன் பாருங்க. பி ஸ்டார்டட் ஏ பிசினஸ் வித் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 7,200. 7,200 இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் n மந்த், ஸோ எவ்வளோ மந்த்னு கொடுக்கல, ஆஃப்டர் n மந்த் பி ஜாயின்ட் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் 5,400. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் சமயம் என்ன பார்த்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு அமௌண்ட் போட்டு. 1 இயர்க்கு அப்புறம் அவங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கொடுக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிங்கிறவங்க 7,200 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஃப்டர் n மந்த், ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு அப்புறம் Q வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அந்த மந்த் தான் நம்ம என்ன நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? பி வந்து 7,200 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆஃப்டர் n மந்த், Q வந்து ஒரு n மந்த்துக்கு அப்புறம் வித் ஏ கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் 5,400 வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. The ratio of profit at the end of the year. End of the yearனா இவங்க வந்து 12 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. Q எவ்வளவு மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 12 மைனஸ் n, இந்த மைனஸ் n பண்ற மந்த்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 2:1ங்கிற ரேஷியோல வருது. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன வரும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பீரியட். ஸோ பி வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, 7,200 ஃபுல்லா அந்த 1 இயர்க்குமே இருக்கு, 12 மந்த்துக்கும் இருக்கு. பட் Q வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, 5,400. அவங்க வந்து ஆஃப்டர் n மந்த் தான் ஜாயின் பண்றாங்கன்னா அந்த பிசினஸ்ல அவங்களோட அமௌண்ட் வந்து 12 மைனஸ் n மந்த்துக்கு இருக்கும். இப்போ ஆஃப்டர் 5 மந்த்னா என்ன பண்ணுவீங்க, 12 மைனஸ் 5 7 மந்த்துக்கு இருக்குமா. ஸோ அதை தான் பண்ண போறோம், 12 மைனஸ் n ஈக்குவல் டு, இதுதான் அந்த ப்ராஃபிட் ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 2:1க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எழுதும் போது இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலா நீங்க 7,200 into 12 divided by 5,400 into 12 minus n equal to 2 divided by 1 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடுங்க. 54 72 எதால கேன்சல் பண்ணலாம், 18ஓட 3 டைம்ஸ், 17 வந்து 18ஓட 4 டைம்ஸா. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 2 into 12 divided by ஸோ இந்த இது வந்து இந்த கிராஸ் மல்டிபிள் இப்படி பண்ணும் போது உங்களுக்கு என்ன வரும், 3 into 12 minus n. இப்போ 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 4 டைம்ஸ் வருமா. ஓ 8 equal to தான் 12 minus n. இதுல இருந்து n ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 12 minus 8 equal to 4. அப்போ n equal to 4 month. அப்போ n equal to 4. அப்போ Q வந்து ஆஃப்டர் 4 மந்த் தான் அந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ n வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Next question, 12th one. Sanju started a business by investing 40,000. ஓகேங்களா?
ஆஃப்டர் சம் மந்த் ஆஃப்டர் சம் மந்த் அஜய் ஜாயின்ட் வித் ஹிம் அண்ட் இன்வெஸ்டிங் 30,000. ஓகேங்களா, அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து they divide their profit. அவங்க ப்ராஃபிட் வந்து ரேஷியோ 4:1 ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி மந்த், ஓகேங்களா, ஆஃப்டர் ஹவு மெனி மந்த் டிட் அஜய் ஜாயின் த பிஸ்னஸ். ஓகேங்களா, ஸோ 1 year பிஸ்னஸ். சஞ்சு வந்து 40,000 வந்து அவங்க எவ்வளோ பீரியட்க்கு இருக்கும், 12 monthsக்குமே இருக்கும். ஓகேவா, அதே அஜயோடது எவ்வளோ இருக்கும், 30,000 இருக்கும். அவங்க வந்து எவ்வளோ பீரியட்ஸ் ஆஃப்டர் சம் தான், சம் மந்த் கழிச்சு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஆஃப்டர் சம் மந்த்னா அந்த n மந்த்துக்கு அப்புறம் பண்ணாங்க அப்படின்னா 12 - n மந்த்துக்கு தான் அவங்க அமௌண்ட் வந்து அந்த பிஸ்னஸ்ல இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பீரியட். ஸோ இது எதுக்கு ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும், 4:1க்கு ஈக்குவலா இருக்கா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க, 4 zeros அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும், 4 times. இந்த 4ஐயும் இங்க 4ஐயும் கேன்சல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 = 12 - n. ஓகேங்களா, ஸோ n = என்ன வரும், n = 12 - 4 = 8 months வரும். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் 8 month, ஓகேங்களா, ஸோ n = 8 month. ஆஃப்டர் 8 month தான் அவங்க வந்து அந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் வந்து ஹவு மெனி months did அஜய் ஆஃப்டர் ஹவு மெனி மந்த். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் ஹவு மெனி மந்த் டிட் அஜய் ஜாயின் த பிசினஸ் அப்படின்னா உங்களுக்கு 8 month. ஓகேங்களா, ஸோ அவங்க அதே வந்து அந்த பிசினஸ்ல அவங்க எத்தனை மந்த் இருக்காங்க அப்படின்னு கேட்டா 4 months இருக்காங்க. 4 month தான் உங்களோட அமௌண்ட் அந்த பிசினஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி, ரவி ஸ்டார்டட் எ பிசினஸ் இன்வெஸ்டிங் 14,000. ஓகேங்களா, ஆஃப்டர் 3 months கமல் ஜாயின்ட் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் 16,000. ஓகேங்களா, அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து they earn a profit of 2,899. then what will be the share of Kamal in the profit. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்விக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன கொடுத்துருந்தோம், சீதா அண்ட் ராதா ஸ்டார்டட் எ பிசினஸ் ஜாயின்ட்லி. ஓகேங்களா, சீதா இன்வெஸ்ட் 60,000 ஃபார் 1 year, ராதா இன்வெஸ்ட் 1,20,000. ஓகேங்களா, ஃபார் 8 months. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கும் போது என்ன வரும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பீரியட். ஓகேவா, ஸோ நீங்க எழுதும் போதே என்ன பண்ணலாம்னா, இங்க 60,000 வந்து இங்க 8 month கொடுத்ததுனால 1 year வந்து நீங்க 12 month பண்ணிக்கலாம். ஓகேவா, எழுதும் போதே இது வந்து 4 zeros இருக்கு இல்லைங்களா, இந்த 4 zeros வந்து விட்டுட்டு எழுதுங்க. ஸோ இதுல எல்லாம் டைம் சேம் ஆகும். ஸோ 6 × 12 எழுதும் போதே இது வந்து சீதாவுக்கு. ராதாவுக்கு வந்து எவ்வளவு வரும், 12 × 8. சரிங்களா, ஸோ நீங்க எழுதும் போதே இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். அந்த ஜீரோஸ் எல்லாம் விட்டுட்டு சரி வந்து 6 × எவ்வளவுக்கு 1 yearனா 12 month. ஏன்னா 8 monthல கொடுத்துருக்கிறதுனால ராதா வந்து 12 × 8. இப்போ இந்த 12 கேன்சல் பண்ணிட்டு இந்த 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 times, இது 4 times. சீதாவுக்கு வந்து 3 பார்ட்னா ராதாவுக்கு என்ன வரும், 4 part. ஸோ 3:4 ரேஷியோல சீட் பண்ணிப்பாங்க. இந்த டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 16,800. 16,800ங்கிறது 7 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுல இருந்து தென் த ஷேர் ஆஃப் ராதா 4 part என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது வந்து 1 part ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 7ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times வந்து 14, ரிமைனிங் 2 வந்து 4 times. ஸோ 2,400 வரும். இதுல இருந்து ஷேர் ஆஃப் ராதாவோட ஷேர்னா 4 part. 4 part equal to 2,400 into 4, so 9,600. இதுதான் வந்து ராதாவோட ஷேர். உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகேவா, ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சரையுமே நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க.
அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.